கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் இந்த 4 மாவட்டக்கும், குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்தீர்கள் என்று ஆய்வு செய்தார்கள். நமக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம். கண்ட்ரோல் ரூம் மூலமாக மற்ற மாவட்டங்களிலிருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க பொதுமக்களிடமிருந்து வாங்கி அனுப்பியுள்ளார்கள் என்பது அதையும் கண்காணிக்க சொல்லியுள்ளார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், தாம்பரம், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், விருதுநகரிலிருந்து இதுவரைக்கும் 18 லாரிகள் மூலமாக உணவுப் பொருட்கள், பிஸ்கெட்டு, பிரெட்டு, பன்னு, ரைஸ், தால் போன்ற பொருட்கள் எல்லாம் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் இப்போது இந்த 2 மாவட்டங்களுக்கும் நம்ம திருப்பி விட்டுருக்கோம். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட், போர்வைகள்லாம் வழங்குவதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டறிந்தார்கள். இப்போதைக்கு 41,000 பெட்ஷீட்ஸ், குறிப்பாக ஈரோடுலேருந்து 20,000 பெட்ஷீட்ஸும், திருநெல்வேலி, கரூர், திருப்பூர், திருச்செங்கோடு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு மொத்தமாக 41,100 பெட்ஷீட்கள் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி இந்த லாரிகள் மூலமாக அனுப்பி கொண்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் தூத்துக்குடியில் டேமேஜ் உள்ளனால ஒரு 30,000 பெட்ஷீட்டுக்கு மேலே தூத்துக்குடிக்கும், 10,000 பெட்ஷீட்ஸ் திருநெல்வேலிக்கும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மதுரையிலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் ஏர் டிராப்பிங் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாரிகளில் உள்ள பிரெட்டு, பிஸ்கெட்டு, பால் பவுடர், இந்த இத்தியாதி பொருட்கள் எல்லாம் மதுரை ஏர்போர்ட்டு கொண்டு போய் அங்கே ஹெலிகாப்டர் மூலம் ஏர் டிராப்பிங் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு கோஆர்டினேஷன் டீம் மதுரையில் வச்சுருக்கோம். ஸோ இந்த லாரியில் கொண்டு போகிற பொருட்கள், உணவுப் பொருட்கள்லாம் தனியாக பிரித்து அதை ஹெலிகாப்டர் மூலமாக எல்லாம் ஏர் டிராப்பிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.